ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரேக்கு. ஒரு கீழேருந்து ஒரு 1000 மீட்டர் மேலே ஏறி இருப்போம். ப்ரௌனிஷாக இருக்குது. ஸோ ஃபைனலி ரீச் டாப் ஆஃப் த ரூஃப். அதுக்கு தான் ப்ரோ இந்த மாதிரி இதெல்லாம் பேர்கள் யூஸ் பண்ணுறாங்களோ போல. இது பாருங்கள், இது கொஞ்சம் தீ தப்பாக மிஸ் ஆச்சுன்னா பயங்கரமாக பிடிச்சிடும் வெளியே. ஸோ அதனால் ஃப்ளேமை கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் எப்பயுமே. ஆமாம், ப்ரோ கேம்ப் செட் பண்ணுங்கள் ப்ரோ. டென்ட்டை செட் பண்ணுங்கள் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ட்ரோலி டூ ஒன்றும் ஆகணுமா? சத்திய சோதனை ப்ரோ. ப்ரோ தாங்கிடுவேன் என்ன டென்ட்டு நீ. ஸோ கிரில்டு சப்பாத்தி லைட்டாக ஃப்ளேம் வச்சுடுவோம் ப்ரோ. ஸோ நைட்டு கேம்ப் செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரில்டு சப்பாத்தி செஞ்சுட்ருக்கோம். ஸோ ஃப்ரண்ட் கேமரா காமிக்கிறேன். ஸோ அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட் இந்த சப்பாத்தி காட்டுறேன். ஒரு வேறு லெவல் லைவ்ல ப்ரோ. ஸோ மேக்கிங் சம் காஃபி. ஸோ நல்ல செட்டப்பு. ஒன்றுமே இல்லை, கிரில் ஒன்று வாங்கிட்டிங்கன்னா இது ஒரு சின்ன கிரில் வாங்கணும். இது 25 ரூபா தான் அந்த கிரில். ஆக்சுவலாக கீழே தீ எரிஞ்சுக்கலாம், மேலே வந்து அடுப்பை யூஸ் பண்ணிக்கலாம். காஃபி கிரில்லு எனக்கு இவ்வளோ நேரம் டக்கு பிடிச்சதே பெரிய விஷயம். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ 11:36 ஆகுது. ஸோ சப்பாத்தி மேகி அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா பண்ணிட்டோம். ஸோ அப்படியே இப்போ ஃப்ளாஷ் போட ரொம்ப கண்ணு கொசு. ஸோ கொஞ்சம் சீக்கிரம் தூங்கிட்டு அப்படியே ஏர்லி மார்னிங் ஒரு 6க்கு எழுந்திரிச்சு சன்ரைஸ் பார்த்துட்டு அப்படி கீழே இறங்க தான் வேலை, ஒன்றுமே இல்லை. சரி ஆச்சு, குட் நைட். காலைல பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இப்போ நான் பார்க்குற ஒரு சூப்பர் விஷயம் என்னென்னா, எதிர்த்தாப்பில் இருக்க லைட்ஸ். அதுக்கு நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. நானே ரொம்ப க்ளோஸ் அப்பில் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எதிர்த்தாப்பில் தெரிகிறது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ சிட்டியோட லைட்னிங். இதில் கூட அவ்வளோ தெரியல, ஆனால் என்னோடய கண்ணில் பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக தெரியுது. சரி ஓகே கைஸ், நாளைக்கு காலையில் பார்ப்போம்.
Okay, good night all. ஸோ சன்ரைஸ் ஆயிடுச்சு, ஆனால் நம்மளுக்கு வந்து க்ளவுடாக இருக்கனால அந்த இடத்துல சரியாக தெரியல. ஸோ அந்த ஆரஞ்சு கலர் டாட் தான் வந்து பார்த்திங்கன்னா சன். ஸோ அதுக்கு மேலே ரொம்ப நேரம் இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு அரை மணி நேரம் நினைக்கிறேன் வெளியே வர்றதுக்கு, ஏன்னா ஃபுல்லாக க்ளவுடாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த ஃபஸ்ட் டைம் கேம்ப் பண்ண இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்றும் ரொம்ப பெருசாக பிரமாண்டமாக தெரியல. என் லோக்கல் ஏரியாவிலே நம்ம பண்ணனால வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு இதை கொடுக்குறேன்னு நினைக்கிறேன் எனக்கு மேபி. ஸோ இன்கேஸ் வெளி ஏரியாவில் தான் பண்ணியிருந்தோம்னா பெருசாக தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் அவ்வளோ ஒன்றும் மோசம் இல்லை. நைட்டு தான் கொஞ்சம் தூக்கம் வரல எனக்கு. ட்ரை பண்ணேன் பட் சுத்தமாக வரலை. பட் ஓகே, ஒரு இன்கேஸ் ஃப்யூச்சரில் அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இது நமக்கு கொஞ்சம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிது. ஸோ அதுக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேம்ப் பண்ணது. ஸோ ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேண்ட்ஸ்கேப் பாருங்கள். ஸோ சரி ஓகே கேஸ், நெக்ஸ்ட்டு இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம். ஸோ அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போக வேண்டியதான். சரி கேஸ், நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் ராஜேஷ் ஃப்ரம் ரைட் ஃபேக்ட்ரி. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் இந்த வீடியோ.